வணக்கம் நண்பா, லிஜன் கன்னியாகுமரி பேசுகிறேன். இப்போதைக்கும் வந்திருக்கிற அக்னிவீர் நோட்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு தெரியாத 2-3 விஷயம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கும் 12வது வகுப்பில் படிச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக அப்ளை பண்ண முடியும். நிறைய நண்பர்கள் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இப்போதைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் தான் ஏஜ் கொடுத்துருக்குறாங்க. 17 வயசு அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கும் 12வது வகுப்பில் படிச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, யாராச்சும் 8வது வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன், என்னால் ஆர்மிக்கு போக முடியுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும். உங்களால் 8th பாஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு ட்ரேட்ஸ்மேனுக்காக அப்ளை பண்ண முடியும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் ஷீட் ப்ளஸ் டிசி ரெண்டும் உங்ககிட்ட இருக்கணும். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொரோனா டைமில் பாஸ் ஆகிருக்கிறேன், நான் வந்து ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றதான். இன்கேஸ் நீங்கள் கொரோனா டைமில் பாஸ் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆல் பாஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஜிடி அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களா ஒரு மார்க் போட்டு அப்ளை பண்ண வேண்டியதுதான். நீங்கள் அப்படி பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 90 above 100 மார்க் நீங்களா போட்டு விட்டுறீங்க. அப்படி தேவையில்லை. 45% மார்க் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 46-47% மார்க் போட்டு அப்ளை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடண்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்கூலில் போய் இந்த மாதிரி ஆர்மி செலெக்ஷனுக்காக போகிறேன், எனக்கு இந்த மாதிரி நார்மலாக ஒரு மார்க் ஷீட் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க. மேக்ஸிமம் ஸ்கூலில் கொடுக்குறாங்க, ஒரு சில ஸ்கூலில் கொடுக்கல. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மார்க் போட்டு நிறைய பேர் இன்னைக்கு ராணுவத்தில் போய் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கும் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனில் எல்லாரும் 2 ட்ரேடுக்காக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜிடி ட்ரேட்ஸ்மேன் இல்லை நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரேட்ஸ்மேன், இந்த மாதிரி 2 அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் 3 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 12th வச்சு, அதாவது 12th சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா அதை வச்சு நர்சிங் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 10th வச்சு ஜிடி, அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கிளியரா இன்னொரு வீடியோ போடுறேன். இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜன் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.